நடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. எங்களுக்கு பாதிப்பாக இருந்தது என்று நான் எந்த காலத்திலும் சொல்ல மாட்டேன். எங்களுக்குள் இருந்த பிரச்சனைகளின் காரணமாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்களுடைய மனதிலும் நல்லாட்சி தந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுக்கு பாசம் கொண்டிருக்கின்ற தமிழக மக்களும் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று ஒருமித்தோ கருத்தோடு இருக்கிறார். அனைத்து கசப்புகளையும் யாரும் இனிமேல் அதை மனதிலே வைக்காமல் தூக்கி எறிந்துவிட்டு கழகத்தினுடைய ஒற்றுமையே பிரதான கொள்கையாக இருக்க வேண்டும் என்று 4.5 ஆண்டு காலம் அன்பு சகோதரர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவரோடு முழு ஒத்துழைப்போடு அனைவரும் பயணித்திருக்கிறோம். கழகத்தினுடைய ஒற்றுமைக்காக பல்வேறு ஜனநாயக கடமைகளை நாங்கள் ஆற்றியிருக்கிறோம். ஒற்றுமையாக இருந்து அந்த நிலை மீண்டும் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய எண்ணம், கொள்கை.